அவனுக்கு ரொம்ப பெரிய திருப்தி ஆகி போச்சு. அப்பா, நான் கண்டது சொப்பனா போனதுனால நான் தப்பிச்சேன். இதுவே உண்மையா இருந்திருந்தா, கர்த்தர் எனக்கு ஒரு தவணையை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இனியும் நான் என்னையே பார்த்துட்டு இருக்க முடியாது. நானே அபிஷேகிக்கப்பட்டு, நானே ஸ்தோத்திரம் பண்ணி, நானே அந்த இன்பத்தை அனுபவிச்சிருக்க கூடாது. நான் அனுபவிக்கிற இந்த சந்தோஷம் நான் மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அது என்னுடைய கடமை, அது என்னுடைய மேல் விழுந்த கடன். இந்த காரியத்தை அவன் உணர்த்தப்பட்டான். உண்மையாக நடந்த ஒரு காரியம். உன்னுடைய வாழ்க்கை எப்படி? நீ இயேசுவை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டிருக்கிற? கர்த்தர் கணக்கு கேட்பாரு தெரியுமா? கர்த்தர் கணக்கு கேட்பார். ஒவ்வொருத்தனுக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். எந்த ஒரு வியாபாரத்திலையும் லாபம் இல்லைன்னா அந்த வியாபாரத்தை தொடர மாட்டாங்க. வருஷத்துக்கு முடிவில் எல்லா வியாபாரியும் கணக்கு போட்டு பார்ப்பாங்க. எவ்வளவு வரவு, எவ்வளவு முதல் போட்டிருக்கிறோம், எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குதுன்னு பார்ப்பாங்க. அந்த தொழிலில் லாபம் கிடைக்கல அப்படின்னா அடுத்த வருஷமும் அதை தொடர மாட்டாங்க. ஒருவேளை பார்க்கலான்றதுக்காக தொடரலாம். அதுக்கப்புறமும் நஷ்டம் வந்துட்டே இருந்ததுனாக்கா அப்புறம் தான் என்ன செய்வாங்க? வியாபாரத்தையே மாத்திருவாங்க. அதே மாதிரி வேதத்துல நம் தேவன் கணக்கு கேட்கின்ற தேவன். நீ ரட்சிக்கப்பட்ட எத்தனாவது வருஷம் ரட்சிக்கப்பட்ட? 10 வருஷத்துக்கு முன்னாடியா? இப்ப ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுதா? இந்த 10 வருஷத்துல நீ எத்தனை ஆத்மாவை ஆதாயம் பண்ண? ரட்சிக்கப்பட்ட 6 வருஷம் ஆச்சாப்பா, எத்தனை ஆத்மாவை ஆதாயம் பண்ண? தனித்தாள் ஊழியம், சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம், இந்த காரியத்தை ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் செய்யணும். டிஎல் மூடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மூடி பிரசங்கியார், கன்வென்ஷன், பெரிய கன்வென்ஷன் பிரசங்கியார். அவர் ரட்சிக்கப்பட்ட போது தேவனுக்கு முன்பாக ஒரு தீர்மானம் எடுத்தார். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை என்ன அளவுக்கு உயர்ந்தாலும் சரி, இன்னைக்கு நான் அனுபவிக்கிற இந்த சந்தோஷ செய்தி, இந்த சந்தோஷ ஜீவிய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தருக்கு சொல்லாம நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னாடி பிரதிஜை செய்திருக்கிறார். அதே மாதிரி தினசரி வீதிகளில் போய் இயேசுவை பத்தி சொல்லுவார், பார்க்கிறவங்களுக்கு சொல்லுவார், பஸ்ல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு சொல்லுவார், இப்படியே சொல்லுவார். ஆனா அவருடைய நிலைமை இப்போ உயர்ந்துருச்சு. இப்போ அவர் உலக பிரசித்தி பெற்ற கன்வென்ஷன் பிரசங்கி ஆயிட்டார், மிகப்பெரிய பிரசங்கி ஆயிட்டார். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஆயிரக்கணக்கான பேர் ஆல்டர் கால்ல வருவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனாலும் அந்த பிரசங்கத்தை செஞ்சாலும் தனிப்பட்ட முறையில ஒரு தனிப்பட்ட ஆத்மாவுக்கு இயேசுவை சொல்றத அவர் நிறுத்துறதே இல்லை. ஒரு நாள் ராத்திரி 11:30 மணிக்கு ஜன்னலை தடவி அப்படியே அந்த 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 வெளியே மழை பெய்யுது, அந்த பனியினால ஜன்னல் அப்படியே மூடி இருக்குது. அதை தொடச்சி வெளியே பார்க்கிறார். நைட் ட்ரெஸ்லயே உட்காந்துட்டு இருக்கிறார். ஏன்? ஆண்டவரே, நான் தினசரி நான் சொன்னேனே, ஒரு ஆத்மா கிட்டையாவது நான் இயேசுவை பத்தி சொல்லாம நான் தூங்க மாட்டேன்னு சொன்னேனே, ஆனா இன்னைக்கு நான் என்னால் சொல்லவே எனக்கு முடியாம போயிடுச்சு சாமி. இதோ அடுத்த நாள் வரப்போகுது, அப்ப நான் 2 ஆத்மாவுக்கு சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுமே. ஆக இன்னைய கடமை எப்படியாவது நான் தீர்க்கணும். யாராவது ஒரு ஆத்மாவை தாரும் சுவாமி, ஒரு ஆத்மாவை தாரும். யாராவது ஒருத்தர் இந்த ரோட்ல போகும்போது அவருக்கு நான் சொல்லிடணும், எப்படியாவது அந்த காரியத்தை நான் தீர்க்கணும். அப்ப மனைவி கேட்கிறா, என்னங்க இன்னும் படுக்க வரலையா? இல்லையே, நான் இன்னும் அந்த ஆத்மாவுக்கு சொல்லலையே. ஒரு ஆத்மா சொல்ல வேண்டியது சொல்லலையே. ஏங்க, இன்னைக்கு நடந்த கன்வென்ஷன்ல எத்தனை 1000 பேர் கையை தூக்கி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு திருப்தி இல்லையா? அதெல்லாம் ஆத்துமாக்கள் இல்லையா? அதெல்லாம் ஆத்துமாக்கள் தாமா. அதெல்லாம் ஆத்துமாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அந்த ஊழியம் தான். ஆனா அது என் மேல விழுந்த என்னுடைய ஊழியம். ஆனால் சுவிசேஷகனுடைய ஊழியம், தனிப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவே ரட்சகன் என்று அறிவிக்கிற அந்த ஊழியம், அது கன்வென்ஷன் பிரீச்சர் ஆனாலும் சரி, பாஸ்டர் ஆனாலும் சரி, அவன் அதை செய்தாக வேண்டும். அந்த முறையில நான் எடுத்த தீர்மானம், என்ன தொந்தரவு பண்ணாத என்று சொல்லி மறுபடியும் ஜெபிக்க தொடங்கிட்டார். ஆத்மாவை தாரும். அந்த சமயத்துல அந்த மலையில ஒருத்தன் கொடை பிடிச்சிட்டு வந்தாயா. பார்த்தாரு இவரு. உடனே கதவை திறந்துட்டு கிடுகிடுன்னு போய் அந்த கொடையில புந்துக்கிட்டாரு. அவன் பார்த்தா பெரிய மீசை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான், நிக்கிறான். அவன் பார்த்தோன்னு இருக்கு, பயந்தான். இருந்தாலும் அவன் கேட்டான், என்ன அப்படின்னு கேட்டான். ஒண்ணு இல்லைங்க, அவ்வளவு தூரம் வர்றேன், கொடை கடன், அவ்வளவுதான். உடனே சரின்னு சொல்லிட்டு கொடையை பக்கத்துல பிடிச்சார். கொஞ்சம் தூரம் போன உடனே இவன் பார்த்து சொல்றதுக்கு வேற பயம். ஏன்னா இவன் மீசையே பெருசா இருக்குது. ஆகவே பயந்து கொஞ்ச நேரம் பொறுத்து இன்னும் 2-3 வீடு தாண்டிட்டாரு. உடனே சொன்னாரு, சார் ஒரு காரியம் சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? ஒண்ணு இல்ல, இயேசுன்னு ஒருத்தர் என் வாழ்க்கையை மாத்தினார்.
அந்த இயேசு என்னுடைய சுபாவத்தை மாத்தினார். அந்த இயேசு என்னுடைய ஜீவியத்தை மாத்தினார். அந்த இயேசு உலகத்தின் சகல மனுஷர்களுக்கும் ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும். நீங்களும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க பாவம் மன்னிக்கப்படும், உங்க ஜீவியம் மாற்றப்படும். இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த ஆளுக்கு வந்துச்சுக்கோ, ஏயா உனக்கு வேற வேலை இல்லை? இல்லைங்க, இதுதாங்க என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு மழையிலேயே நனைஞ்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் உள்ள சேர்ந்துட்டார். அவ்வளவுதான். இந்த கொடையை பிடிச்சிட்டு இருக்கிறவன் பயங்கர குடிகாரன். அவன் தன்னுடைய வீட்டுக்குள்ள சில நாட்களுக்கு பிறகு அவன் பகல் நேரத்திலையும் குடிச்சு இருக்கிறதுனால ஒரு நாள் அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவனை கையை பிடிச்சி வெளியே கொண்டு போய் தள்ளிட்டாங்க. கதவை திறந்து வெளியே தள்ளிட்டாங்க. வெளியே தள்ளப்பட்டு கீழே விழுந்த உடனே அவன் யோசிக்கிறான், இத்தனை வருஷமா நான் குடிப்பேன், என்னுடைய மனைவி திட்டுவா, என்னுடைய பிள்ளைகள் அலட்சியப்படுத்துவாங்க, ஆனா ஒரு நாள் என்னை வெளியே பிடிச்சு தள்ளினதே கிடையாது. இன்னைக்கு என்னுடைய நிலைமை எவ்வளவு மோசமா போச்சு. என் பெத்த பிள்ளைங்க கூட, இந்த சின்ன பிள்ளைங்க அது கூட என்ன கையை பிடிச்சி வெளியே இழுத்து தள்ளிடுச்சே. அப்போ அந்த அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு நான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கிட்டேனா? எவ்வளவு கேவலமான நிலைமை. நான் தகப்ப ஸ்தானத்துல இருக்கிறேன், என்ன பார்த்து அவங்க பயப்பட வேண்டியதுக்கு இந்த சின்ன புள்ள கூட, நான் நேசிக்கிற இந்த புள்ள கூட என்னை இழுத்து வெளியே தள்ளி போடுச்சே. உடனே அவன் வேதனையோடு கதவை திறந்தான். மறுபடியும் தன்னுடைய அறைக்குள்ள உள்ள போனான். கதவை அவ தாப்பால் போடல. மறுபடியும் உள்ள போய் தன்னுடைய அறையில போய் தாழ்பால் போட்டுட்டு முழங்கால் படியிட்டான். தன்னுடைய நிலைமையை குறித்து அவனுக்கு அவமானம் தாங்க முடியல. மனைவி திட்டுறது பழக்கம் ஆயிப்போச்சு. ஆனா பிள்ளைங்க இது நாள் வரைக்கும் அப்படி செஞ்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் தன்னை அவமானப்படுத்தினது அவனால் தாங்க முடியல. உடனே அந்த கொடையில வந்தவன் சொன்னானே, என் வாழ்க்கையை மாற்றின தெய்வம் உன்னை நேசிக்கிறார். இவங்கெல்லாம் வெறுத்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை வெறுக்கலன்னு சொன்னானே, அந்த இயேசுவே இன்னைக்கு என்னுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குது. நீர் என்னை நேசிப்பது உண்மையானால் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தாரும். என் குடும்பத்திலேயே நான் வெறுக்கத்தக்க நிலைமையில் ஆயிட்டேன் சுவாமி என்று சொல்லி கண்களிலே கண்ணீர் வர அவன் ஜெபிக்க தொடங்கினான். இந்த சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, இவன் பெத்த பிள்ளை, இவன் அப்பா திருப்பியும் உள்ள வந்துட்டு கதவை தாப்பால் போட்டிருக்கிறான். தெரிஞ்ச உடனே அந்த கண்ணாடியில் இப்படி கையை வச்சு அப்பா என்ன உள்ள செய்யறாருன்னு பார்த்தான். பார்த்த உடனே அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க, அப்பா கண்ணுல இருந்து மாலை மாலையா கண்ணீர் வருது. இந்த பிள்ளைங்க அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. அப்பா அழுதது அந்த பிள்ளைங்க பார்த்ததே கிடையாது. உடனே மம்மி மம்மி அப்பா, டாடி கிரையிங், அப்பா அழுகுறாங்கம்மா. அவ சொல்ற, என்ன சும்மா உளராதீங்க, என்னதான் அழுக வச்சு அவருக்கு பழக்கம், அவர் அழுது நான் பார்த்தது இல்லை. இல்ல மம்மி, அப்பா அழுகுறாங்க மம்மி, நம்ம ரொம்ப அப்பாவை வேதனைப்படுத்திட்டோம் போல் இருக்குது. எங்க பார்க்கலாம். அம்மாவும் உடனே புறப்பட்டு வரா. அந்த கண்ணாடியில கையை வச்சு உள் ரூம்ல பாக்குறா. பார்த்தா உண்மைதான், பிள்ளைங்க சொன்னது உண்மைதான். கண்களிலே மாலை மாலையாக கண்ணீர். இவ அப்படியே வேதனைப்பட்டு போயிட்டா. ஐயோ, என் புருஷன் இப்படி அழுகிற அளவுக்கு என் புருஷனை நான் வேதனைப்படுத்திட்டேன்னா, என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷம் நான் அவனோடு வாழ்ந்தவளாச்சே, என் புருஷன் மனசை நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். உடனே கதவை தட்டுறா, டாடா டாடா கதவை தட்டுறா. பிள்ளைங்களும் கதவை தட்டுறாங்க, தரங்க. உடனே கதவை திறந்து, என்னம்மா? டாடா மன்னிச்சிருங்க ஐயா, நான் உங்க மனசை ரொம்ப வேதனைப்படுத்துவேன், நீங்க என்ன ரொம்ப தொல்லைப்படுத்திட்டீங்க, எப்ப பார்த்தாலும் குடிச்சீங்க, இவ்வளவு நாள் நீங்க பேசாம இருந்தீங்க, இப்ப குடிச்சிட்டு நீங்க மற்ற அட்டகாசமும் செய்ய தொடங்கினீங்களே, பிள்ளைங்களுக்கும் அது தாங்க முடியலன்றதுனாலதான் சகிக்க முடியாம வெளியே தள்ளிட்டேனே தவிர நான் உங்களை வெறுக்கல. நான் ரொம்ப வேதனைப்படுத்திருந்தேன், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. அம்மா மன்னிப்பு கேட்கறத பார்த்தோன்னே பிள்ளைங்க முட்டுக்கால் போட்டு காலை பிடிச்சிட்டாங்க. டாடி நானும் தான் பிடிச்சி இழுத்தேன், என்னை மன்னிச்சிருங்க. இவனுக்கு அதிசயம் தாங்க முடியல. அந்த கொடையில வந்து சொன்னானே, அந்த இயேசு இப்படி மாத்துவாருன்னு ஒரு சின்ன ஜபம் தான் இயேசு கிட்ட சொன்னேன். என் மனைவியை சரண்டர் ஆயிட்டா, என் பிள்ளைங்க என் காலை பிடிக்கிறாங்க. அடே அப்பா, இந்த ஒரு சின்ன ஜபத்துக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குமானா, எவ்வளவு பெரிய சந்தோஷம் எனக்குள்ள கிடைக்கும். அந்த இயேசு உடனே என்ன பண்ணா, சந்தோஷத்தோட எல்லா 3 பேரையும் கூப்பிட்டு, பிள்ளைகளோட கூப்பிட்டு இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணான். வேற ஜபம் அவனுக்கு சரியா தெரியாது. கதவை திறந்துட்டு அந்த கொடைக்குள்ள பூந்து பேசினாரே, அந்த வீதிக்குள்ள போய் அந்த ஆளை அவன் தேடுறான். ஏன்னா இனி என்ன செய்யறதுன்னு இப்ப அடுத்த ஆலோசனை வேணும், அதுக்காக தேடுறான். ஒவ்வொரு வீட்டா கதவை தட்டுறான். ஒரு அம்மா கதவை திறக்கிறாங்க. அம்மா, உங்க புருஷனை கொஞ்சம் பார்க்கணுமே.
உடனே உள்ள இருந்து கூப்பிடுறாங்க, யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாரு. அவர் கேட்குற, என்ன விஷயம்? இல்லைங்க, நீங்க இல்லை, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க இல்லை. அடுத்த வீட்டுக்கு போறான், அடுத்து உங்க புருஷனை பார்க்கணும். என்ன விஷயமா? கூப்பிடுங்க. உன்னை கூப்பிட்டாங்க. நீங்க இல்லைங்க, ஏன்னா அவர் பெரிய மீசை வச்சிருப்பாரு, நீங்க இல்லை, நீங்க உள்ள போலாம். அடுத்தது ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி கூப்பிட்டாக்க டிஸ்டர்பன்ஸா இருக்குமே சொல்லிட்டு கதவு திறந்தா அவங்களுடைய அந்த வீட்டுக்காரருடைய மனைவிட்ட, ஏங்க உங்க வீட்டுக்காரன் புருஷன் மீசை வச்சிருக்கானா இல்லையான்னு கேட்டாங்க. அவனுக்கு ரொம்ப மீசை வச்சா உனக்கு என்னையா, மீசை வைக்கலன்னா உனக்கு என்ன? இல்ல நான் பார்க்கணும், கொஞ்சம் அர்ஜென்டா பார்க்கணும். உடனே கூப்பிட்டாங்க, இல்ல. இப்படியே ஒவ்வொரு வீடா தேடி கடைசியில மூடியினுடைய வீட்டுக்கே வந்துட்டாரு. கதவை தட்டுறாரு. அந்த அம்மா வந்து திறக்கிறாங்க. என்ன விஷயம்? உங்க வீட்டுக்காரன் நான் பார்க்கணும். அவர் மீசை வச்சிருக்கிறாரா? ஆமா. இல்ல நான் பார்க்கணும், இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண முடியாதியா, மன்னிச்சுக்கங்க. உடனே அவரே வந்தார். பார்த்துட்டா இவரும் கொடைக்குள்ள வந்த அதே மனுஷன், ஐயா ஐயா உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன். இந்த மீசக்காரனை பார்த்தோன்னே, ஐயா நான் அன்னைக்கே சொல்லிட்டு விட்டுட்டேன்னு, நான் உங்களை தொந்தரவு பண்ணலையே. இல்லையா, எனக்கு தொடர்ந்து சில காரியம் தெரியணும். நீங்க சொன்ன அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட உடனே என் குடும்பமே எனக்கு மன்னிப்பு கேட்டுச்சியா. எவ்வளவு பெரிய அற்புதம். இனி நான் என்ன செய்ய வேண்டும்? போட்டோம், இந்த கதையை அதோடு கூட முடிக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்? இவ்வளோ பெரிய கன்வென்ஷன் பிரசங்கி, ஆனால் ஒரு தனித்தால் ஊழியத்துல எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தார். தேவனுக்கு முன்பதாக செய்த பிரதிக்கினை கடைசி வரைக்கும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் செய்த காரியம். கர்த்தர் உன்னை பார்த்து கணக்கு கேட்பார். நீ எத்தனை வருஷமா ரட்சிக்கப்பட்டிருக்கிற? எத்தனை பேருக்கு நீ ஆண்டவரை பற்றி நீ சொல்லி இருக்கிற? ஆனா இன்னைக்கு நாமளே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எத்தனை கன்வென்ஷன், எத்தனை துதித்து பாடுற பாட்டு நீயே அனுபவிச்சுட்டு இருக்கிற. ஒரு ராஜா ஒரு ஆளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தான். ஏன்னா அவன் செஞ்ச தப்பு, அதுக்காக அவனுடைய பிழைக்காக பாவத்துக்காக அவனுக்கு தூக்கு தண்டனை நியாய தீர்ப்பு கொடுத்துட்டான். சரி, அவனை கொண்டு போய் தூக்கு தண்டனை போடுற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதே ராஜா தன்னுடைய மனசு மாறி, வேண்டாம் அவனுக்கு வாழ இன்னொரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுப்போம் சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா இந்த லெட்டரை கொண்டு போய் நியாயாதிபதி கையில கொண்டு போய் கொடுத்து தூக்கு போட வேணான்னு ராஜா சொன்னாரு, அவனை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு போய் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எழுதி கொடுத்துட்டான். இவன் அந்த லெட்டரை எடுத்துட்டு போனவன் போற வழியில அவன் வீடு, அந்த வீட்டுல போய் தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாருங்க, பாருங்க ராஜா ஒரு வேலை கொடுத்துருக்காரு, நான் அங்க போயிட்டு வரது கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிட்டு போலான்னு உள்ள போனா. ஐயா உள்ள போனா பொண்டாட்டினுடைய சொந்தக்காரங்கள்லாம் அப்பதான் வந்து வண்டியில வந்து இறங்கி இருக்கிறாங்க. இப்போ நான் அவசரமா போனேன்னு சொல்லி வைங்க, நான் அவசரமா போறேன் இப்ப பேச நேரம் இல்லைன்னு சொன்னாக்கா பொண்டாட்டி கோச்சுக்கோ. ஏன் சொந்தக்காரங்கன்னா உம்முன்னு மூஞ்ச வச்சுக்கோ, உன் சொந்தக்காரனா மணிக்கணக்கா உட்காந்து பேசுவியே. இப்ப எங்க வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களா வந்திருக்காங்களே, இப்படிதான் நீ மரியாதை எல்லாம் போறதா? இப்படி எல்லாம் அவ கேட்டு வம்ப விலைக்கு வாங்குவானு. அதனால கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு சொல்லிட்டு, எங்க எப்பங்க வந்தீங்க, ஏன்னா இட்லி சாப்பிட்டீங்களா, பூரி சாப்பிட்டீங்களா, சோதி சாப்பிட்டீங்களா, அதை சாப்பிட்டீங்களா, எல்லாம் கேட்டு விசாரிக்க நேரம் போனதே தெரியல. திடீர்னு பாக்குறான், ஐயோ டைம் ஆகி போச்சே, நான் இங்கே நேரம் செலவு பண்ணிட்டேன், என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டேன். திருப்பி லெட்டர் தூக்கிட்டு ஓடுறான். நேரா நியாயாதிபதியினுடைய அந்த ரூமுக்குள்ள அந்த மண்டபத்துக்குள்ள கதவை தட்டுறான். அந்த கதவு பெரிய கதவு, அதுல சின்ன கதவுல அதான் அந்த ஒட்டகத்தின் காதுன்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன கதவு. அந்த கதவை திறந்து அந்த காவலாளி கேட்கிறான், என்ன விஷயம்? ராஜா லெட்டர் கொடுத்திருக்கிறார், அவனை தூக்குல போட வேண்டாமா, இந்த லெட்டர்ல அதுல எழுதியிருக்கிறார். ஏன்பா இப்படி வரிய, தான் அங்க போடுறதுக்கு இடத்துக்கு கொண்டு போயாச்சே, சீக்கிரம் போ, நீதி விட்ட கொண்டு போய் கொடு. அங்கே கழுத்துல கயிறு மாட்டப்பட்டவனாய் அங்க மேடையில நிக்கிறான். நீதிபதி டைமை பாக்குறாரு. இவன் அங்க ஓடி வர கைய ஆட்டிட்டாரு, தூக்கில தொங்கிட்டான். தூக்கில ஆடிக்கொண்டிருக்கிறான். இவன் ஓடி வந்து கையில லெட்டர் கொடுத்தான். அந்த நீதிபதி லெட்டரை பிரிச்சு பார்த்துட்டு, என்ன தம்பி, என்ன ஐயா, ஒரு செகண்ட் முன்னாடி வந்திருந்தா இவனை காப்பாத்திருக்கலாமே, அநியாயமா செத்துட்டானே. ராஜா தண்டனை கொடுத்தது உண்மைதான், அவருக்கு தண்டனை கொடுக்க அதிகாரம் உண்டு. அதே ராஜாவுக்கு அவனை விடுதலை பண்ணவும் அதிகாரம் உண்டு. இவன் தூக்கில தொங்குனது ராஜாவின் குற்றம் அல்ல. இந்த லெட்டரை எடுத்துட்டு போனானே அந்த வேலைக்காரன் செஞ்ச டிலே, அவனுடைய தாமதத்தினால் வந்த வினை இது. அந்த லெட்டர் வேற ஒண்ணு இல்லைங்க, ராஜா எழுதி கொடுத்த அந்த விடுதலை பத்திரம் இதுதான். இந்த பைபிளை, இந்த விடுதலையினுடைய செய்தியை நீயே படிச்சு ரசிச்சு இன்பத்தை அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறியே. எத்தனை கன்வென்ஷன், எத்தனை கூட்டங்கள், எத்தனை பிரசங்கம், எத்தனை ரேடியோ செய்தி. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இதுல அனுபவிச்சிருக்கிற இந்த சந்தோஷம் உனக்கும்
உனக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினார்னு என்னைக்காவது வீதியில போற ஒரு ஆளுக்கு நீ சொல்லி இருக்கிறியா? இதே இலங்கையில எத்தனையோ பேருக்கு நீ ஆண்டவரை பத்தி நீ அறிவிச்சிருக்கிறியா? நியாய தீர்ப்பின் சமயத்துல நீ வெட்கப்பட்டு போகாது இருக்க நீ இன்னைக்கு ராத்திரி தீர்மானம் பண்றது நல்லது. இதுதான்